அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜிதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈன்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்திக்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இஹ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு நாள் ஒரு தினம் எங்களை மரணிக்கச் செய்பவனாகிய, மௌத்தாக்கக்கூடியவனாகிய அல்லாஹுவை அதிகம் அதிகம் பயந்து அஞ்சி தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லதுவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். இந்த மனிதர் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்து மரணிக்கிறாரோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வார். மரண நேரத்திலும் மரணத்துக்கு பின்பும் இன்பகரமான குதூகலமான நிலைமைகளை அடைந்து கொள்வார். ஆனந்தங்கள், இன்பங்கள், குதூகலங்கள், சந்தோஷங்கள் நிறைந்த சுவனலோகத்துக்கு தகுதியான மனிதராக ஆகிவிடுவார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான ஹக்கான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒன்று, நாங்க அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இரண்டாவது, மரணத்தோடு ஆரம்பிக்கப்படக்கூடிய மறு உலக வாழ்க்கை. மௌத்தாகிறதோடு ஆரம்பமாகக்கூடிய மறு உலக வாழ்க்கை. நாம் இந்த வாழ்க்கைக்கு துனியாவுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். மரணத்துக்கு பின்போடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கைக்கு ஆகிரத்துடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். கண்ணியமானவர்களே, எப்படி உலகத்துக்கு நாங்க பிறந்தோமோ, பிறந்த ஒவ்வொருவர்களும் மௌத்தை சுவைத்து ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லாரும் மௌத்தாகித்தான் ஆகுவார்கள். எப்ப மௌத்தாகுவார்கள், எந்த இடத்துல மௌத்தாகுவார்கள், அது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. அல்லாஹ் அந்த ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஒவ்வொருவர்களும் மரணிக்கிற இடம் கூட எழுதப்பட்டு விட்டது. வலா தத்ரி நஃப்ஸுன் பிஅய்யி அர்தின் தமூத், நீங்க எங்க மௌத்தாகுவீங்க என்கிற செய்தி உங்களுக்கு தெரியா. ஆனா உங்களோட உயிர் வாங்குற இடத்தையும் நாங்க எழுதிவிட்டோம். எப்ப மௌத்து வரும், அஜல் முடிவு செய்யப்பட்டு விட்டது. இவருக்கு 50 வருடமா, 60 வருடமா, 70 வருடமா, 90 வருடமா, அல்லது வாலிபத்தில் இவர் மரணிப்பாரா, அல்லது சின்ன வயதில் இவருடைய மௌத்து வந்து விடுமா, எழுதப்பட்டு விட்டது. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துடைய எல்லா நடவடிக்கைகளும் ரப்புடைய புறத்தில் இருந்து முடிவு செய்யப்பட்டவைகள். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும், வாழ்க்கையை நாங்க தான் பங்கு வைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வாழ்க்கையை நீங்க பங்கு வைக்கல. உங்களோட கெட்டித்தனத்தால செல்வந்தர்களாக ஆகினீங்க இல்ல. உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவதற்கு கெட்டித்தனத்தை தந்தோம் நாங்க. உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவதற்கான தேவையான அனுகூலங்களை உங்களுக்கு ஏற்பாடு செய்தோம். கண்ணியமானவர்களே,
அல்லாஹ் தந்த அறிவு, அல்லாஹ் தந்த ஆற்றல், அல்லாஹ் தந்த திறமையினால நாங்க செல்வந்தர்களாக, பட்டதாரிகளாக, படித்தவர்களாக, அது நானாக அடைந்து கொண்டதல்ல. அல்லாஹ் எனக்கு செல்வத்தை முடிவு செய்த காரணத்தினால செல்வத்தை அடையக்கூடிய வழிகளையும் முடிவு செய்து விட்டார். சிலர்கள் நினைக்கிறார்கள் எங்கட கெட்டித்தனத்தால, எங்கட அறிவால, எங்கட திறமையினால. இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு தந்த திறமையினால, அல்லாஹ் உங்களுக்கு தந்த கெட்டித்தனத்தால, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த கல்வி ஞானங்களாலதான் நீங்கள் திறமைகளை அடைந்து கொண்டீர்கள். எனவே உலகத்தில் எது எடுத்தாலும் ரப்புடைய முடிவுதான், அல்லாஹ் முடிவு செய்ததுதான். கல்யாணம் முடிக்கலாம், பெரிய பெரிய ஏற்பாடுகள் கல்யாணத்துக்கு செய்யப்படலாம், கோடி கோடி பணங்களை செலவழிக்கலாம், பெரும் அழகு ராணிகளை முடிக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? நீங்க எப்படித்தான் நிக்காகை ஏற்பாடு செய்தாலும் குழந்தையை தருபவன் நாங்க தான், உங்களை ஜோடாக்கினவன் நாங்க தான், கணவன் மனைவியாக ஜோடாக்கினது நாங்க தான். உங்க ரெண்டு பேருக்கு பின்னால வரக்கூடிய பிச்சலத்தை உருவாக்குறவனும் நாங்க தான். கண்ணியமானவர்களே, நிறைய பணம் இருக்குது என்ற காரணத்தினால குழந்தை பாக்கியத்தை அடையலாம். அவன் எப்படி நாடுறானோ அப்படித்தான் உலகத்துல படைப்புகளை உருவாக்குகிறான். அவன் குதிரத்தை பேசுறான், நாங்க படிப்பின வேறோம். நிறைய பணம் இருக்கிறதுனால ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றெடுக்கலாம், ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றெடுக்கலாம். அல்லாஹ் சொல்றான், நாங்க நாடினா கொடுப்போம், நாங்க நாடினா குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டோம். உலகம் அப்படித்தான், உலகத்தை நன்றாக புரிந்து கொள்ளும். அதனால நான் சொல்றேன், அல்லாஹ் இந்த உலகம் உங்களை ஏமாற்றும், நீங்க ஏமாறாதீங்க. இந்த உலகத்துக்கு பின்னால பேய்த்து 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 நீங்க ஏமாறுவீங்க. ஒரு நாள் உங்களுக்கு மௌத்து வரும், மௌத்தாகிட்டீங்க. ஒவ்வொருவர்களும் தன்னை மௌத்தாக்கி பாருங்க. பள்ளியில் இலான் செய்வாங்க, இன்னால் மௌத்தாகி விட்டாராம். சந்தூத்தை கொண்டு வருவாங்க, எங்க உடுப்ப கலட்டுவாங்க, குளிப்பாட்டுவாங்க, கஃபன் செய்வாங்க, எங்கட துவாரங்களுக்கு பஞ்சு வைப்பாங்க. எல்லாரும் வந்து மையத்தை பார்ப்பாங்க, என்னையே பார்க்கிறாங்க எல்லாரும். கொஞ்சம் பேர் அழுகுறாங்க, கொஞ்சம் பேர் மௌனமாக இருக்கிறாங்க. நேரமாகி விட்டது, ஜனாசாவை தூக்கி விட்டார்கள், நான் தூக்கப்பட்டு விட்டேன், என்னை இப்ப கபரை நோக்கி கொண்டு போகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே படைச்ச ரப்ப பயந்துகோங்க. நீங்க உலகத்துக்கு சும்மா வரல, உங்களுக்கு பின்னால் ஒரு ரப்பு இருக்கிறான், அவனை பயந்து கொள்ளுங்க. வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கைக்காக நீங்க என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி கொள்ளுங்க. மௌத்துக்கு பிறகு எனக்கு என்ன ஏற்பாடு இருக்கு, இந்த கபருடைய வாழ்க்கைக்கு தேவையான கட்டு சாதனங்கள் எடுத்துட்டேனா, மஹ்ஷர் மைதானத்துக்கு தேவையான கட்டு சாதனங்களை எடுத்துட்டேனா? அல்லாஹ் சொல்றான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. வத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்துகோங்க, படைச்ச ரப்ப மீண்டும் பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களோட விடயத்துல நுட்பமான அறிவுள்ளவனாக இருக்கிறான். உங்களோட விடயத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறான் நீங்க யார் என்கிறது. அல்லாஹ் சொல்றா, இப்ப கபருக்கு போகக்குள்ள விளங்கும் உலகத்துல சாதிச்ச சாதனைகள் எங்க. நான் கட்டின வீடு, என்ற வாகனம், என்ற சொத்து, என்ற செல்வம், என்ற காசி, என்ற பணம். அல்லாஹ் சொல்றான், வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விடாம உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்.
கண்ணியமானவர்களே, பயான் கேட்டு 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 காதுக்கு அது எப்பயோ சேர்ந்து விட்டது. காதுக்கு சேர்றது அல்ல, உள்ளத்துக்குள்ள போய் சேரணும். ஹக்கீக்கத்தை அடைஞ்சு ஆகுவோம், மௌத்தாகித்தான் ஆகுவோம். நாங்கள் கண்ணியமானவர்களை கொஞ்சம் இந்த விடயங்களை உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவாங்க. அந்த கல்புகள் அல்லாஹ் துறக்கணும், கல்புகள் வெளிச்சமாகணும், இந்த ரகசியத்தை விளங்கணும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிப்பாட்டப்படுவோம். அல்லாஹ் எங்களை விசாரிப்பான், கேள்வி கணக்கு கேட்பான். பாசாகினா சொர்க்கம், ஃபெயிலாகினா நரகம். பயான் அல்ல, யோசனை பண்ணுவோம். ومن زحزح عن النار وادخل الجنة فقد فاز. ரப்பி சொல்றான், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு நுழைய வைக்கப்படுகிறார்களோ ஃபக்கத் ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்று விட்டார். இன்னைக்கு நாங்க உலக வெற்றியை வெற்றியாக நினைக்கிறோம். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள புகழ் யாருக்கு? உலகத்தை அடைந்தவர்களுக்கு. இந்த புள்ள நல்லாக படிச்சுச்சு, இந்த புள்ள ஸ்காலர்ஷிப் நல்லாக பாஸ் பண்ணிக்குது, இந்த புள்ள ஓ லெவல் குவாலிஃபைட், இந்த புள்ள ஏ லெவல் குவாலிஃபைட், இந்த புள்ள யூனிவர்சிட்டி போகுது, இந்த புள்ள துனியால் அந்த பதவிய அந்த திறமையை அடைந்து விட்டார், பெருமையாக பேசுறோம். இன்னைக்கு எங்களுக்குள்ள அதுதான் பெருமை. நாங்கள் இந்த பெருமையைத்தான் எங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துக்கு பிரியாவிட சொல்லி போட்டு போகிறோம். இந்த உலகத்தை பத்தி பெருமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். மடத்தனம். அல்லாஹ் சொல்றான், அல்ஹாக்குமுத் தகாசுர், அல்ஹாக்குமுத் தகாசுர். உலகத்துக்காக நீங்க நிறைய கஷ்டப்படுறீங்க, நிறைய தேடுறீங்க, நிறைய சேகரிச்சு வச்சுக்கிறீங்க. நான் சொல்லல, என்ன உங்களையும் படைச்ச ரப்பி சொல்றா. அல்ஹாக்குமுத் தகாசுர். இந்த உலகத்துடைய சிந்தனை, உலகத்தை கட்டி எழுப்பணும் என்ற கவலை, பிள்ளைகளை உலகதாரிகளாக ஆக்கணும் என்ற கவலை, உலகம் உலகம் என்ற சிந்தனை, அல்லாஹ் சொல்றா உங்களை நாசமாக்கி விட்டு. நான் சொல்லல, ரப்பி சொல்றான். அல்ஹாக்குமுத் தகாசுர். இந்த தகாசுருடைய சிந்தனை, உலகத்தை கட்டி எழுப்பணும் என்ற சிந்தனை. இன்னைக்கு நாங்க அப்படி பேசினா எங்களை மடையன் என்றுவாங்க, ஹஸரத் மிம்பர்ல உளத்துறார் என்றுவாங்க. கண்ணியமானவர்கள், ஒரு நாள் விளம்பும். அல்லாஹ் சொல்றதான் சொல்றேன். இன்றைக்கு ஆகிரத்துக்கான ஏற்பாடுகள் எங்கள்கிட்ட ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவு. அதுக்கான சிந்தனைகள் இல்லை, அதுக்கான யோசனைகள் இல்லை. ரப்பு சொல்றான், அல்ஹாக்குமுத் தகாசுர். இந்த தகாசுர் உலகத்தை அதிகரிக்கணும், உலகத்துல பெரிய பெரிய பதவிகள், அந்தஸ்துகள், உலகத்தை கட்டி எழுப்பணும் என்ற சிந்தனை உங்களை நாசமாக்கிவிட்டு சொல்லிவிட்டு சொல்ற அல்லாஹ், நீங்க உலகத்துல எந்த அளவுக்கு புரண்டு எழும்பினாலும் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர், நீங்க கபிரிஸ்தானுக்கு போகும் வரைக்கும் எவ்வளவு பெரிய அந்தஸ்து உலகத்துல வாழ்ந்தாலும் மௌத்தாகும் வரைக்கும் தான். மௌத்தோடு அவ்வளவுதான் முடிஞ்சு. அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல, ரப்பு சொல்றான். உலகத்தில் இவ்வளவு உயர்ந்த இடத்தை அடைஞ்சாலும் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர், கபிரிஸ்தானுக்கு நீங்க போகும் வரைக்கும் தான். கண்ணியமான சகோதரர்களே, ஆஹ்ராவுக்காக வேண்டி நாங்க தேடணும், முக்கூட்டி அனுப்பி வைக்கணும், அதுக்காக பாடுபடணும். அதுக்குத்தான் நாங்க வந்த உலகத்துல எங்களை அனுப்பினது ஆகிராவை தேடுறதுக்காக. மின்கும் மையுரீது துனியா வ மின்கும் மையுரீதுல் ஆகிரா. உங்கள சிலர்கள் துனியாவையே விரும்புறீங்க, உங்களுக்கு துனியா தான் மகத்துவமாக இருக்குகிறது. வ மின்கும் மையுரீதுல் ஆகிரா. உங்கள கொஞ்ச பேர் ஆகிரத்தை விரும்புறீங்க, சொர்க்கத்தை. சொர்க்கம் இன்பகரமான வாழ்க்கை, முடிவில்லாத இன்பம்,
ஆகிரம் என்கிறது டூப்ளிகேட் அல்ல. அல்லாஹ் சொல்றான் வலல் ஆகிரத்து கைரும் வஅப்கா, ஆகிரா சிறந்தது நிரந்தரமானது. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான் வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, உலகத்தோட ஆகிரம் உங்களுக்கு சிறந்தது நபியே. அங்கதான் அல்லாஹ் இன்பங்களை வைத்திருக்கிறான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களோட மனம் விரும்பின வாழ்க்கை சொர்க்கத்துல. உங்களுக்கு மாளிகைகள், தோட்டங்கள், உங்களுக்கு அங்கு மது ஆறுகள், போத பொருள் ஆறாக ஓடும். மாஷா அல்லாஹ். தேன் ஆறுகள். வன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு, பாலாறு ருசி மாறாது, ருசிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வன்ஹாரும் மின் ஹம்ரின் லذத்தில் லிஷாரிபீன், குடிக்கிறதுக்கு இன்பமான தேன் ஆறுகள் ஓடும், மது ஆறுகள் ஓடும். மது ஆறு. வன்ஹாரும் மின் ஆஸலின் முஸஃபா, தூய்மையான தேன் ஆறுகள் ஓடும். மாஷா அல்லாஹ். ஆசை வைங்க, சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். சஹாபாக்களோட ஆசை அதுதான். எங்கட ஆசை, நாங்க எதுக்காக வாழ்றோம்? உலகத்துக்காக வாழ வேணும், ஆகிரத்துக்காக வாழணும், ஆகிரத்துடைய வெற்றிக்காக வாழ்க்கையை தயாரிக்கணும். உலகத்துல எக்ஸாம், எல்லாமே எக்ஸாம். சம்பாதிக்கிறோம், எக்ஸாம். அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக சம்பாதிக்கிறீங்களா இல்லையா? ரப்புக்கு பொருத்தமான சம்பாத்தியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஸ்ஸாதிகுல் அத்தாஜிரு ஸாதிகுல் அமீன், நம்பிக்கையான உண்மையான நேர்மையான ஒரு வியாபாரி சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பார். மாஷா அல்லாஹ். குடும்பம் நடக்கிறீங்களா? மனைவியோடு ரொம்ப அழகாக பண்பாடுகளோடு அல்லாஹ்வை பயந்து அந்த மனைவியை வழி நடாத்துகிறேன், பிள்ளைகளை வளர்க்குகிறேன், பிள்ளைகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக குடும்பம் நடாத்துவது இந்த சொர்க்கத்துக்கு வழியாக மாறும். உலகத்தில் எதை செஞ்சாலும் சொர்க்கத்தை அடைவதற்கான வழிகளைத்தான் அதன் மூலமாக அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, சொர்க்கத்தை அடைகிற வழிகள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இன்றைக்கு நான் ஒரு சப்ஜெக்ட கொஞ்சம் பேசுறேன் குறுகிய நேரத்தில். சொர்க்கத்தை அடைகிறதுக்குள்ள வழிகள் எல்லாம், அதுல ஒன்றுதான் இந்த குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாம். உலகத்துல எல்லாமே படைக்கப்பட்டவைகள், இந்த குர்ஆன் மட்டும்தான் குர்ஆன்ட பேப்பர் அல்ல, இந்த குர்ஆனுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள், அந்த சொல்கள் அல்லாஹ்வுடையது. அது படைத்தவனோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ரப்புடைய ஸாத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த குர்ஆன் எங்களோடு இருக்குது. மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஒரு சாதாரணமான கிதாப் அல்ல. குர்ஆன் கண்ணியம் இருக்குது, சாதாரணமான ஒரு புத்தகம் அல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்லும் பொழுதே கண்ணால் ஆனந்த கண்ணீர் வடியோடும். அந்த குர்ஆனை நெஞ்சோடு அணைச்சிக் கொள்றேன், அல்லாஹ்வுடைய கலாம். அதுக்கு முத்தம் கொடுக்கிறேன், அல்லாஹ்வுடைய கலாம். தலைக்கு மேல தூக்கி வைக்கிறேன், அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாம். இது யாரோ எவரோ எழுதின கிதாப் அல்ல, மாலிக்குல் முல்க். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே சொல்லுங்க இந்த மக்களுக்கு, குல் லஇன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதுன பிமிஸ்லி. முழு உலகம் ஒன்று சேரட்டும், முழு உலகம் ஒன்று சேரட்டும். படித்தவர்கள், அறிவாளிகள், துறை சார்ந்தவர்கள் குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வரட்டும். அல்லாஹ் சொல்றான், லா யஅதுன பிமிஸ்லி, குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வர முடியவே முடியாது. கோடி நூல்கள் எழுதியிருக்கலாம், ஆயிரம் ஆயிரம் நூல்களுடைய ஆசிரியராக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, எழுத்தாற்றலில் உச்சகட்டத்தை அடைந்தவராக இருக்கலாம். குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வர முடியாது. அல்லாஹ் சொல்ற, 7 மண்டா கொண்டு வந்து காட்டுங்க.
திரும்ப சொல்றான், குர்ஆன போல கொண்டு வர வேண்டாம், ஒரு 10 சூரத்தை கொண்டு வாருங்கள், 10 சூரத்தை எழுதி காட்டுங்க பார்ப்போம் குர்ஆன போல. அல்லாஹ் சொல்றான், கொண்டு வர மாட்டார்கள். ஃபஅது பிசூரத்தின் மிஸ்லி, குர்ஆன் இருக்கிற ஒரு சூரத்தை கொண்டு வாங்க, கொண்டு வரையலாம். ஏன் இயலா? இது குர்ஆன் உலகத்துடைய பேச்சு அல்ல. வானத்தை, பூமிய, சூரியனை, சந்திரனை படைச்ச ரப்புடைய வார்த்தை அது. எங்களுக்கு லேசி, நாங்க ஓலக்கோல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் லேசாக ஓதுறோம். கண்ணியமானவர்களே, எழுதப்பட்ட கடிதத்தை வாசிக்கலாம், ஆனால் அந்த அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளுடைய அமைப்புகள், அதனுடைய உள்ரங்க கருத்துகள், குர்ஆனுடைய அடிப்படைகள், அதனுடைய வார்த்தை போக்குகள், குர்ஆன போல ஒரு ஆயத்தை எழுதல உலகத்தில் யாருக்கும். இவ்வளவு பெரிய அறிஞர் வந்தாலும் எழுதல. எழுதினவர்கள் எல்லாம் தோத்து போனார்கள். எத்தனையோ மக்கள் எழுதினார்கள், தோத்து போனார்கள். எழுத முடியாது. குர்ஆன போல ஒரு வார்த்தையை கொண்டு வர முடியாது. அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லகுர்ஆனுன் அலீம், அது மகத்தான குர்ஆன், டூப்ளிகேட் அல்ல, அது மகத்தான குர்ஆன். கண்ணியமானவர்களே, நிறைய பேசணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன உலகத்துக்கு அனுப்புவாங்க. எப்ப அனுப்பினான்? சிறந்த மாசம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாசம், நோன்பு பிடிக்கிற மாசம். அல்லாஹ் அந்த மாசத்தை தேர்ந்தெடுத்தான் குர்ஆன உலகத்துக்கு இறக்கிறதுக்கு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில இறக்கினான். லைலத்துல் கத்ருடைய இரவில தான் நாங்க பள்ளியில ஹயாத்தாக்குறோம். ஏன்? அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. மாஷா அல்லாஹ், சிறந்த மாசம், சிறந்த இரவு. யாருடைய கையில கொடுத்தா? மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நஸல பிஹி ரூஹுல் அமீன். யாரு கொண்டு வந்தது? வஹீக்கு சொந்தக்காரர், மலக்குமார்களுடைய தலைவர், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாவிக்கிறான் இந்த குர்ஆனை உலகத்துக்கு அனுப்புவதற்காக. யாருடைய கையில கொடுத்தா? யாருடைய கையில கொடுக்கிறா? ஈருலக தலைவர், உயிரிலும் மேலான, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைப்புகள்ல மிகவும் சிறப்பான, உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில அல்லாஹ் படைக்கிறார். இந்த பூமியில குர்ஆன் இறங்குகிறது. சிறப்பான பூமி, சிறப்பான மக்காவில், சிறப்பான மதீனாவில். இந்த ஆயத்தை எடுத்தாலும் மக்காவுடைய ஆயத்து, மதீனாவுடைய ஆயத்து. கண்ணியமானவர்களே, குர்ஆன் வந்த வரிசையே சிறப்பு. என்ன சொல்ற அல்லாஹ்? இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுறீங்க. வஅகாமுஸ் ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டுறீங்க. ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில பணத்தை செலவழிக்கிறீங்க. இந்த ஆயத்துல அல்லாஹ் எதிர்பார்க்கிறது திலாவத்து குர்ஆன், குர்ஆன ஓதுறது, குர்ஆனுடைய தொடர்பு. என்ன தொடர்பு? குர்ஆன ஓதுகிறேன். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுகிறார்கள். யர்ஜூன திஜாரத்தன் லன் தமூர், நஷ்டமில்லாத பிசினஸ், நஷ்டம் இல்லை. ஓத ஓத கூலி. யோசனை பண்ணுங்க. ஒரு ஆயத்தை, ஒரு ஹர்ஃப் ஓதினா 10 நன்மை. அந்த 10 700ஆக மாற்றப்படும். அலிஃப் லாம் மீம் என்கிறது ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. ஓதுங்க குர்ஆனை.
மாஷா அல்லாஹ். ஒரு பக்கம் ஓதினேன், ஒரு 200 ஹர்ஃபுகள் இருக்குதுண்டா, 200 எழுத்துகள் இருக்குதுண்டா, எவ்வளவு நல்ல கதை. கடையை திறந்து பிசினஸ் நடக்கல, 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் லொஸ்ட். அது 4 ஹவரா கடையை திறந்து ஒருத்தரும் வரலையே, வியாபாரம் நடக்கலையே. இப்படி அல்ல. குர்ஆன்ல நீங்க மஸ்ஜிதுல உட்கார்ந்து 2 ஆயத்தை ஓதினாலும் உங்களுக்கு நல்ல எழுதப்படும். 2 எழுத்து ஓதினாலும் நன்மைகள் எழுதப்படும். அதுதான் நஷ்டமில்லாத வியாபாரம். கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஓதுற பழக்கம் வரும். மகத்தான குர்ஆனோடு நான் எப்படி தொடர்பாகிறது, அந்த குர்ஆனோடு நான் எப்படி இதை தொடர்பு ஏற்படுத்துறது. இன்றைக்கு எங்களோட மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் ஓதுற பழக்கம் குறைந்துவிட்டது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள் சூரத்துல் கஹஃப் ஓதுவது மிக முக்கியமான சுன்னத், மிக முக்கியமான சுன்னத். ஜும்மாவுல வந்திருக்கிறவர்கள் நெஞ்சில கைய வச்சு கேட்டு பாருங்க, நான் சூரத்துல் கஹஃப் ஓதினேன். இந்த மஸ்ஜிதில் எத்தனை பேர் இருப்பாங்க? குர்ஆன் ஓதணும், குர்ஆன் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய கலாமோடு நாங்க தொடர்பாகும். அல்லாஹ்வுடைய கலாம். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசினார்கள். ஆகிராவுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அனுகூலம் இந்த குர்ஆன். குர்ஆனோடு நாங்க தொடர்பாகிறது. இன்னைக்கு கவலை, அளவில்லாத கவலை என்னன்னா, என்னுடைய உம்மத்தில் குர்ஆனோடு தூரமாகிறாங்க. குர்ஆன் கிளாஸுக்கு டைம் இல்ல, குர்ஆன் வகுப்புக்கு டைம் இல்ல. என்னோட புள்ள பிஸி. என்ன பிஸி? ஸ்காலர்ஷிப் கிளாஸுக்காக பிஸி. உலகத்தில் சில பாசங்களை படிப்பதற்காக பிஸி ஆகிறார். தாய்க்கும் தகப்பனுக்கும் அதனுடைய மகத்துவம் வந்துவிட்டது. குர்ஆன் ஓதணும் என்ற கவலை இல்ல, மார்க்கத்தை படிக்கணும் என்ற கவலை இல்ல, சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ளணும் என்ற கவலை இல்ல. கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குல உமர் ரலியல்லாஹு தஆலா நீண்ட ஒரு சம்பவத்தில் விளங்கப்படுத்தினார்கள். உங்க வாப்பா உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மிக முக்கியமான கடமைகள் 3 இருக்குது. 3. அதுல ஒன்றென்னா கண்ணியமானவர்களே, தீபாக பேசணும். உன்னை தக்வாவோடு இறை அச்சத்தோடு பாலூட்டக்கூடிய, உன்னை வளர்க்கக்கூடிய உண்மையை உன் வாப்பா கல்யாணம் முடிச்சு போடும். உன் வாப்பா செய்யற முதலாவது கடமை என்ன தெரியுமா? உன்னை தர்பியத்தோடு வளர்க்கக்கூடிய, தக்வாவோடு பாலூட்டக்கூடிய, குர்ஆனோடு தொடர்புள்ள, மார்க்கத்தோடு தொடர்புள்ள ஒரு உண்மையை உன் வாப்பா கல்யாணம் முடிச்சு போடும். கல்யாணம் முடிச்சா எனக்கு புள்ள கிடைக்கும். அந்த புள்ளைய பக்குவமாக வளர்க்கக்கூடிய உண்மையை கல்யாணம் முடித்து முன்னால தேர்ந்தெடுத்திருக்கணும். உன்னை வாப்ப செய்யற முதலாவது கடமை. 2வது கடமை, உனக்கு அழகான பொருத்தமான ஒரு பெயரை வைக்கணும் உன் வாப்பா. 3வது, உன் தகப்பன் செய்யற கடமையில 3வது, உனக்கு குர்ஆனை கற்றுத் தர வேண்டும். குர்ஆன், உன் வாப்பா உனக்கு குர்ஆனை கற்றுத் தரும். அந்த தம்பி சொன்னாரு, வாப்பா, அந்த தம்பி சொன்னாரு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு முன்னால வாப்பா பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அமீருல் முஃமினீன் அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, இந்த வாப்பா இந்த 3 விடயத்திலும் செயலாகிட்டார். இந்த உம்மா மார்க்க சிந்தனை அற்ற உம்மா. அவருக்கு குர்ஆன் தெரியா, அவருக்கு அல்லாஹ் ரசூல் தெரியா, அவருக்கு கபர் மஹ்ஷர் தெரியா. இந்த உம்மா என்ன தர்பியத்தோட வளர்த்தாங்க. என் வாப்பா எனக்கு
அவருக்கு அழகான பெயரும் வைக்கல. இந்த பேருக்கு அர்த்தம் வந்து பூச்சி. மூணாவது, இந்த வாப்பா எனக்கு குர்ஆன்ல ஒரு எழுத்தையாவது கற்று தரல. கண்ணியமானவர்களே, யோசனை பண்ணுவா. இன்னைக்கு நாங்க குர்ஆனோட இல்ல, எங்கட மனைவி இல்ல, எங்கட பிள்ளைகளும் இல்ல. குர்ஆனுடையவர்களாக நாங்க ஆகணும். சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்களாக யோசனை பண்ணும். இன்றைக்கு வாலிபர்களுடைய சின்ன பிள்ளைகளுடைய கையில போன் வந்து விட்டது. உம்மாவும் போன்ல பிஸி, வாப்பாவும் பிஸி, பிள்ளைகளும் போனுக்கு அடிக்ட் ஆகிட்டாரு. இன்னைக்கு இதை கவலைப்படுறதுக்கு ஒரு வாப்பா இல்ல, இதை கவலைப்படுறதுக்கு ஒரு உண்மை இல்ல. இந்த நிர்வாகமும் இந்த உஸ்தாதுமார்களும் இந்த மாநிலங்களும் கவலைப்படாட்டி குர்ஆன் அப்படியே மங்கி போகும். இன்னைக்கு ஏதோ மதரசாக்கள் உலமாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த விடயத்தை பேசி 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 இன்னைக்கு எனக்கு தலையங்கம் தந்தாங்க. இந்த சமுதாயத்தை குர்ஆனோடு எப்படி இணைப்பது? குர்ஆனை விட்டு தூரமாகிறாங்க வாலிபர்கள், குர்ஆனை விட்டு தூரமாகிறாங்க. குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் இல்லை. இந்த சபையில கேட்கிறேன், அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்துல எல்லாருடைய உள்ளத்திலேயும் சூரா யாசீன் மனனமாக இருக்கணும் என்று விரும்புகிறேன் என்றார்கள். கையை தூக்கி பார்த்து எத்தனை பேருடைய மனதில் யாசீன் பாடம் உண்டு? கண்ணியமானவர்கள், ஒரு சபையில யாசீன் ஓதினா, ஒரு ஜனாசா வீட்டுல யாசீன் ஓதுவாங்கண்டா வாய அசைக்கக்கூடியவங்க 2 பேருக்கு தான் இருப்பாங்க. ஏன் 100 பேருக்கு குர்ஆன் ஓத தெரியா? யாசீன் பாடம் இல்லை, சூரா யாசீன் பாடம் இல்லை. சூரா யாசீனை பாடமாக்க வைக்கணும் என்ற சிக்கரும் இல்லை. எந்த குழந்தைகள் குர்ஆனை பாடமாக்கணும் என்ற கவலை இல்லை. சின்ன சூரத்துகள் 10 சூரத்து பாடமான்னு கேட்டா அந்த வாலிபனுக்கு பாடம் இல்லை. யார் இதுக்கு பொறுப்பு இருக்கு? பெற்றார்களே, குர்ஆனை விட்டு தூரமாகுவது அல்ல, குர்ஆனோட நெருக்கத்தை உண்டாக்கணும். குர்ஆனோட நெருக்கத்தை உண்டாக்கணும். இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் மௌத்தாகுவோம். அல்லாஹ் ஏண்டா உங்களோட ஆகிரத்தை அழகாக்கி வைப்பானா? உலகத்துல நல்ல நண்பன் இருக்கிறான், நல்ல நண்பன். இந்த கூட்டாளி எங்கட அம்பே ஆளுவா, எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் அவரு தான். எல்லா விஷயம் அவரோட தான். நாங்க அப்படியாக இந்த குர்ஆன் எங்களோடு ஆக்கிக் கொள்ளணும். இந்த வளைவுகை இந்த குர்ஆன், எங்கு போனாலும் இந்த குர்ஆன் அதை ஓதுறதும் அதுக்காக பாடுபடுறதும் பிள்ளைகளை அதுக்காக உருவாக்குறதும். குர்ஆன ஓத தெரிந்த புள்ள, குர்ஆன் சட்ட திட்டங்கள் தெரிந்த புள்ள, குர்ஆனோடு தொடர்பான புள்ளைகளை உருவாக்குறது, அந்த முயற்சிகள். குர்ஆனோடு சரியான ஒரு அன்பு, அதை நினைச்சாலே கண்ணால கண்ணீர் வந்து. அந்த குர்ஆனை நினைச்சாலே அல்லாஹ்வுடைய கலாம். இந்த உணர்வுகள், இந்த உணர்வோடு மௌத்தாகுங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரும். நாங்க மௌத்தாகினா எல்லாரும் கண்ணீர் வடிச்சு வடிச்சு கபரை தோண்டி எங்களை அடக்கிட்டு வைத்துடுவாங்க. அடக்கும் வரைக்கும் எல்லாரும் மகன் இறந்துவார் கபூர்ல, அல்லது எனக்கு நெருக்கமான உறவு கபருக்குள்ள இறங்கி இந்த கஃன்ல கட்டப்பட்டிருந்த அந்த முடிப்புகளை அவித்து விட்டு அவருடைய கையாலே பலகையை போட்டு மூடிட்டு வைத்துடுவார். கண்ணியமானவர்கள், அந்த காட்சிகளை யோசிக்கோங்க. எல்லாரும் பேசிட்டாங்க, எல்லாம் ஏமாத்து கண்ணீர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் போனத்தோடு வாப்பாவை மறந்துட்டார் புள்ள, கணவனை மறந்துட்டா மனைவி, வேறு வேறு லைஃப்களை யோசிக்கிறாங்க. இப்ப கபருக்குள்ள யாரு? நான் மட்டும். இப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனோடு தொடர்பாக குர்ஆனை நேசனாக ஆக்குங்க. கண்ணியமானவர்களே, எல்லாரும் போனதுக்கு பின்னால இந்த குர்ஆன் ஒரு வாலிப ரூபத்தில் வரும், ஒரு வாலிபனாக வரும். மனிதா,
உன்னை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னா கபருக்குள்ள நீ தனியே இருக்கிறாய். உன் பிள்ளைகள், உன் குடும்பம், உன் சொத்து சுகம் எல்லாமே உன்னை கைவிட்டு விட்டதுன்னா நான் யார் தெரியுமா? நான் தான் சாஹிபுல் குர்ஆன், உன் கூட்டாளி குர்ஆன் நான். மாஷா அல்லாஹ், நான் உன்னையோட இருப்பேன், உன்னைய விட்டு தனிச்சு போக மாட்டேன். நீ இரவெல்லாம் என்னை ஓதினாய், எனக்காக நீ விழித்தாய், என்ன ஓதி 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 தாகித்தாய். உனக்கு தாகம் வந்தது என்னை ஓதுவதனால. இரவெல்லாம் நீ குர்ஆன் திலாவத் செய்தாய். ஒரு ஹாஃபிஸ் தஹஜ்ஜுத் தொழுகையில் ஓதுகிறார், நின்ற நிலைமையில் ஓதுகிறார், குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிறார், குர்ஆனுக்காக அர்ப்பணிக்குகிறார், குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழுகிறார். மாஷா அல்லாஹ். இந்த குர்ஆன் சொல்லும், எனக்காக நீ இரவில விழித்தாய், எனக்காக தாவித்தாய், என்னை உனது நேசனாக நீ உலகத்தில் ஆக்கிக் கொண்டாய், எனக்காக நேரங்களில் அதிகமாக செலவழித்தாய். எல்லாரும் உன்னை விட்டுட்டு போனார்கள் அல்லவா, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். பயப்படாது மனிதா, பயப்படாது. என்ன பொறுப்பு என்ன தெரியுமா? உன்னை சுவர்க்கத்துக்குள்ள நுழைய வைக்கும் வரைக்கும் உன்னோடு இருப்பேன். யார் இது? குர்ஆன். யார் இது? குர்ஆன். மாஷா அல்லாஹ். முன்கர் நக்கீர் அலைஹி ஸலாத்து வஸலாம் வருகிறார்கள் கேள்வி கணக்கு கேட்கிறதுக்கு. இந்த குர்ஆன் பேசும். நீங்க கேள்வி கணக்கு கேட்க வந்திருக்கிறீங்க. இவர் ஏண்டால், இவர் எங்கட நெருக்கமானவர், இவரை கஷ்டப்படுத்தாம கேள்வி கணக்கு கேட்கும், இவரை மோதிக்க கூடாது. மலக்குமார்களுக்கு குர்ஆன் அட்வைஸ் பண்ணுகிறது. கண்ணியமானவர்கள், இந்த மகத்தான குர்ஆன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நோக்கி புறப்படும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த கூட்டாளி வந்திருக்கிறார் கபருக்கு. இரவு பகலாக என்னை நேசித்தவன், எனக்காக வாழ்க்கை அர்ப்பணித்தவன், எனக்காகவே உலகத்தை இரவையும் பகலையும் கழித்தவன் வந்திருக்கிறார். நான் அவனை விட மாட்டேன். யா அல்லாஹ், நான் அவனை கண்ணியப்படுத்தணும். நீ எனக்கு அனுமதித்தா, நான் அந்த விருந்தாளியை கவனிக்கும், அவன் எனக்கு அனுமதித்தா. அல்லாஹ் அந்த குர்ஆனுக்கு அனுமதி கொடுப்பான். உன் விருந்தாளியை கவனிப்பதற்கு உனக்கு அனுமதி தந்து விட்டேன். இந்த குர்ஆன் சொர்க்கத்துக்குள்ள போகும். அங்கே விரிப்புகள், தலையணைகள், இன்னும் தேவையான அந்த ஏற்பாடுகள், மனப்பொருள்கள், அத்தர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு விருந்தாளி உபசரிக்கிற உபகாரங்கள், அந்த உபசரிக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு கபருக்கு வரும். கண்ணியமானவர்களே, கபர்ல சொர்க்கத்துடைய விரிப்பை விரிச்சு தலையணைய வச்சு ஒரு புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்குங்க. எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. சொர்க்கத்திலிருந்து நறுமண கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. தென்றல்கள் வந்து கொண்டிருக்கு. இந்த மனிதனை பார்த்து குர்ஆன் பேசும். மாஷா அல்லாஹ், தூங்குங்க, உறங்குங்க, நான் உங்களுக்காகவே இருப்பேன், உங்களை விட்டு பிரிந்து போக மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹீஹான ஹதீஸ்ல சொன்னார்கள், இந்த குர்ஆனை விடவும் ஒரு மனிதனுக்கு பரிந்து பேசுவதில்லை வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். குர்ஆனை விட வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். குர்ஆனை விட அஃவல மன்சிலா, சிறந்த ஒரு அல்லாஹ் தரத்துல பரிந்து பேசுவதில் உயர்ந்த ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்ட அந்த விடயம்தான் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபியும் இல்லை, ஒரு மலக்கும் இல்லை, அவ்வளவு உயர்ந்த ஷஃபாஅத் குர்ஆன் செய்யும் அல்லாஹ். நாங்க மறுபடிக்கு பின்னால் ஓதுற தபாரக்கல்லதி சூரா சஜதா, அல்லாஹ் அந்த சூரத்துகள் ஓதுற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானா.
சூரா வாக்கியா. இந்த குர்ஆன் ஓதுவோம். இந்த வீட்டுக்குள்ள மகரிபிக்கு பின்னால எல்லா பெண்களும் இந்த குர்ஆன் ஓதுவோம். சூரா சஜதா ஓதணும், சூரா முல்க் ஓதணும், சூரா வாக்கியா ஓதணும், சூரா யாசீன் ஓதணும். இது பழக்கத்துக்கு வரணும். இதோட வீடு குர்ஆனை கொண்டு வெளிச்சமாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு சூரத்தும் அல்லாஹ்ட்ட மண்டாடும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க உங்களோட மஸ்ஜிதுல மாஷா அல்லாஹ் தாருல் குர்ஆன் என்ற தலையங்கத்தில் குர்ஆனுடைய ஒரு பாரிய முயற்சி நடக்குது. இந்த முயற்சியுடைய நோக்கம் என்னன்னா, எங்கட கிராமத்துல இந்த அக்போர் டவுன் பகுதியில் உள்ள எல்லா சிறார்களும், எல்லா சிறுமிகளும், எல்லா பெரியவர்களும் குர்ஆன் உடையவர்களாக மாறணும், குர்ஆனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தணும். அதுக்கான ஒரு பாரிய முயற்சி. இந்த முயற்சி யாரும் தட்டி கழிக்க வேண்டாம். இந்த முயற்சியிலிருந்து நீங்கள் ஓரமாக வேண்டாம். உங்க பிள்ளைகளை இதுக்காக அர்ப்பணியுங்க. உங்க பிள்ளைகளை சிறந்த குர்ஆன் உடையவர்களாக ஆக்குங்க. குர்ஆனை சுமந்து ஹாஃபிஸாக ஆக்குங்க. குர்ஆனுடைய கல்வி ஞானம் உள்ள ஒரு ஆலிமாக மாற்றுங்க. இவர்கள் உங்களுக்காக மன்றாடுவார்கள், உங்களுக்காக சொர்க்கத்துடைய வழிகளை திறப்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்துக்காக எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நாளைக்கு அந்த தம்பிக்கு பாப்பாக்கு துவா செய்யறதுக்கு நேரம் இல்லை. பாப்போட பேர்ல 10 ரூபாய் சதக்கா கொடுக்க மனசு வரமாட்டா. நான் அந்த கபருக்கு போனா இந்த புள்ள தொழுகை இல்லாத புள்ள, இந்த புள்ள துவா கேட்காத புள்ள, ஒரு சாலிகான புள்ளையை உருவாக்கிட்டு போங்க. கபருக்கு போனாலும் பாப்பாவுக்காக இஸ்திக்ஃபார் செய்யும், பாப்பாவுக்காக மண்டாடும். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் உடையவர்களாக வாழ்ந்து குர்ஆன் உடையவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னை பொருத்தத்தோடு வாழ்ந்து உன்னை பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கும். இறுதி முடிவுகள் அழகாக்கி வைப்பாய். இறுதி முடிவுகள் அழகாக்கி வைப்பாயா. இறுதி முடிவுகள் அழகாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக எங்கள் எல்லாரையும் வாழ வைப்பாயா. அருமையான அன்பான தாய் தகப்பன பொருந்திக்கோ. யா அல்லாஹ், நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்கும். யா அல்லாஹ், ஆஃபியத்தை நசீபாக்குவாயா. யார் யாருடைய தாய் தகப்பன் யா அல்லாஹ் மன்னரையில உறவுகள் உஸ்தாதுமார்கள் மன்னரையில வாடுகிறார்களோ அந்த கபர்களை சொர்க்கத்து பூஞ்சோலைகள் ஆக்கிடு. யா அல்லாஹ், இந்த கபர்களை சொர்க்கத்து பூஞ்சோலைகள் ஆக்கிடு. அவர்களையும் எங்களின் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு சித்திகீன்களோடு வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலும் உலகத்திலும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் உயர்வோடு கண்ணியத்தோடு வாழ வைப்பாயா. யா அல்லாஹ், அந்த பலஸ்தீன் மண்ணில் சமாதானம் என்ற ஒரு தலையங்கம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், என்றாலும் அந்த அநியாயக்காரர்கள் அநியாயத்தை கைவிடல. யா அல்லாஹ், இரக்கமுள்ள ரப்பே, அந்த அநியாயக்காரர்களுக்கு நீ போதுமானவன். யா அல்லாஹ், அநியாயக்காரர்களுக்கு நீ போதுமானவன். யா அல்லாஹ், முஸ்லிம்கள் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ ஷஹீதுகளாக ஏற்றுக்கோ. யா அல்லாஹ், சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகளை கொடுத்தது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், காயம் அடைந்து உறுப்புகளை இழந்து கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஆறுதலை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், பசியோடும் பட்டணியோடும் நெருக்கடிகளோடும் வீடு வாசல் இழந்து வாழக்கூடிய மக்களுக்கு எல்லா வசதிகளையும் மறைமுகமான உதவிகளை கொண்டு நீ நசீபாக்குவாயாக. நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.